உட்காருங்க. ஆ. எங்க நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே காசி தானா? இல்ல உங்க பூர்வீகம் வேற ஊரா இருந்து காசில வந்து செட்டில் ஆனீங்களா? என் பூர்வீகமே காசிதான். காசில நீங்க என்ன படிச்சீங்க? நான் படிக்கல மகனே. காசில நான் சேவை தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஓம் நம சிவாய். நீங்க பாக்குறதுக்கு அப்படியே தாரா மாதிரியே இருக்கீங்க. அவங்கள மாதிரியே நான் இருக்கிறதுனாலதான் சூர்யா தம்பி என்ன அம்மான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓம் நம சிவாய். வரேங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புங்க. வரேன் சூர்யா. போயிட்டு வா. வரேன். சரிங்க சார். போலாம். வரங்க, போயிட்டு வரோம். சரி. வரோமா? போயிட்டு வாங்க. மாரி தான் கால் பண்றாங்க. மாயாவை பத்தி கேக்குறதுக்கு தான் போன் பண்றாங்க போலன்னு நினைக்கிறேன். சரி, எடுத்து பேசுங்க சார். ஹலோ. ஹலோ சார். காசில இருந்து வந்திருக்கிறவங்கள பார்த்து பேசுனீங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுது சார்? எனக்கு என்னமோ அவங்க தாரா இல்லைன்னு தான் தோணுது. சார், போன் என்கிட்ட கொடுங்க, நான் மாரி கிட்ட பேசுறேன். மாரி கொஞ்சம் இருங்க, செண்பகவல்லி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஓகே சார். இந்தாங்க பேசுங்க. ஹலோ மாரி. அக்கா, நீங்க சொல்லுங்க. தாராத்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? என் மனசுல பட்டதை சொல்ற மாதிரி. எனக்கு என்னமோ அவங்க தாராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அவங்க மாயாதான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா மாரி, வந்திருக்கிற மாயாவோட கண்ணை வச்சே சொல்றேன், அவங்க தாரா இல்ல. போனை என்கிட்ட கொடுங்க. மாரி, உங்க கனவுல வந்தது நிஜமாகுன்ற நம்பிக்கையில வந்திருக்கிறது மாயா இல்ல தாரான்னு நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆமா சார், எனக்கு கனவா வந்தது எல்லாமே நிஜமா நடந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கலாம் மாரி. ஆனா தாரா இறந்தது, அவங்க உடலை அடக்கம் பண்ணது எல்லாமே நிஜம். நீங்க சொன்னீங்கன்னு தாரா பாடி அடக்கம் பண்ண இடத்த சோதனை பண்ணி கூட பார்த்தாச்சு. அடக்கம் பண்ண இடத்துல அவங்க உடல் இருக்கு. அப்படி இருக்கும்போது தாரா எப்படி வேற பேர்ல வர முடியும்? சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் மனசுல என்னமோ வந்திருக்கிறது தாரா அத்தைதான்னு தோணுது. சார், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி சொல்லுங்க. காசில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட சொல்லி மாயாவை பத்தி விசாரிக்க சொல்றீங்களா? சரி மாரி, காசில எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. நான் அவருக்கு போன் பண்ணி மாயாவை பத்தி விசாரிக்க சொல்றேன். சரிங்க சார், தகவல் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. சரி மாரி. சரி. மாரிக்கு இன்னும் நம்பிக்கை வரல. காசில தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா மாயாவை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. விசாரிக்க சொல்லுங்க, அப்பதான்
மாரிக்கு நிம்மதியா இருக்கும். ம். காசில ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்றேன். ம். என்ன பூங்குன்றன் கால் பண்றான்? ஹலோ, வாட் அ சர்ப்ரைஸ். ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். வாட் அபௌட் யூ? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? எதுவும் முக்கியமான விஷயம் இல்லாம நீ கால் பண்ண மாட்டியே? ஒரு முக்கியமான விஷயம்தான். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா வெற்றி? என்ன பூ ஹெல்ப்னு பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்க? நான் உன்னோட ஃப்ரெண்டு, என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் இப்ப உன்னோட போனுக்கு ஒரு போட்டோவை ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே. அந்த போட்டோல இருக்கிறவங்க பேரு தாரா. தாராவா? அந்த போட்டோல இருக்கிற தாரா மாதிரியே ஒருத்தரை என் கிளைண்ட் காசில பாத்திருக்காரு. ஆனா அவங்க பேரு மாயான்னு சொல்லியிருக்காங்க. காசில இருக்கிறது தாராவா இல்ல மாயாவான்னு எனக்கு தெரியணும். அட அவ்வளவுதானே, நான் விசாரிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். போதுமா? ஓகே. அப்புறம் தாரா இங்க இறந்தது போன மாசம் 16ஆம் தேதி. ஓகே. அந்த தேதியில மாயா காசில இருந்தாங்களான்றது எனக்கு தெரியணும். ஓகே, நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே வெற்றி, உன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேடா. இப்ப நான் உனக்கு போட்டோவை ஃபார்வர்ட் பண்றேன். பண்ணு.